நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கையில் இந்த 15 நாட்கள் என்பது 16/11/2024 முதல் 30/11/2024 வரை இந்த 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விநாயகரை பிடித்து கொண்டு இந்த 15 நாட்கள் செல்வது நன்மை தரும். பதட்டம் கூடவே கூடாது, ப்ரெஷர் ஏறக்கூடாது, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் வரக்கூடாது. தூக்கமின்மை பெரிய தொந்தரவாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். எல்லா வேலைகளும் உங்களிடத்திலே சுமத்துவார்கள். அதற்கேற்றவாறு உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவையற்ற கமிட்மெண்ட்டுகளுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது. நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும். ஏனென்றால் நிறைய வேலைகள் நிச்சயமாக வரும். அரசு துறை அரசியல்வாதிகள் எல்லாம் பதட்டப்படாமல் இருக்கக்கூடிய மாதம். தேவையில்லாத ஏதாவது சொல்லிவிட்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்படும். யாராவது உணர்ச்சி வசப்பட்டு சிலர் பேசுவார்கள், அதற்காக மாட்டிக்கொள்ளாதீர்கள். உறவு முறையில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகள் விஷயத்திலோ உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலோ சிறிய கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்வது முக்கியம். செவ்வாய் நீச்சமாகி இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். கார்த்திகை மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 16ஆம் தேதி கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது. முடிந்த அளவுக்கு எப்பொழுதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ஒரு சிதற்காய் உடைப்பது நன்மை. தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள் அடிக்கடிக்கு வரும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதிக கவனமாக இருந்தால் போதும். தொழில் முறையாக குரு பார்வையுடைய அனுகூலம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும். ஆகவே பதட்டமில்லாமல் இருந்தால் மேஷத்துக்கு நன்மை. பதட்டம் ஏற்பட்டால் எதிரிகளுக்கு நன்மை. எது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். துர்க்கை வழிபாடு மிக மிக முக்கியம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் ரிஷபத்திற்கு பெரிய அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய 15 நாட்கள். துர்க்கையை சரணாகதி அடைவதும் துர்க்கை கவசத்தை சொல்வதும் ஏற்றத்தை தரும். சுபகாரியத்தில் இந்த சிக்கல் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் பரிபூர்ண அனுகூலம், பரிபூர்ண நிம்மதி. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்குண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும், அதுவே சலிப்பாக இருக்கும். கிரெடிட் கார்டில் போட்டு தேய் என்று தேய்த்து விட்டு பொழுது முழிப்பீர்கள். கிரெடிட் கார்டிலிருந்து ஓலை வந்திருக்கும். இன்னொரு கிரெடிட் கார்டை வச்சு இதை அடைக்கலாமா என்றெல்லாம் பார்ப்பீர்கள். எல்லா வீட்டிலும் ஏல வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சியில் கொடுத்து, சியில் வாங்கி டியில் கொடுத்து பெரும் கடனாளி ஆகாமல் பொறுமையாக ஆக்கப்பூர்வமாக இந்த நேரத்தில் என்ன செய்து இதை வெளியில் வரணும் என்று நினைக்காமல் இந்த பிரச்சனையை எப்படி சுமூகமாக கையாள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் பெறுவார்கள். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில், குடும்பத்தில் சிறிது பதட்டம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். குரு வழிபாடு. நவகிரகத்தில் குரு இருப்பார். அந்த குருவுக்கு விளக்கேற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய விபரீதத்தையும் பெரிய பெரிய சந்தோஷத்தை தரும். பெரிய விபரீத அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை தான் நான் சொன்னேன். அதே போல் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வயிறு, அடிவயிறு, கழிவுகள், அசிடிட்டி தான் மிக கவனம். மிதுன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். ஆனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றும். சத்ருக்கள் விஷயத்தில் இருந்த பயம் தீரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். பழைய கடன்களை செட்டில் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும்.
தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை டக்கென்று தீரும். எதிரிகள் விஷயத்தில் வெற்றியை வாகியை சூடக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம். வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறும். தனித்துவமாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். பழைய கடன்களை செட்டில் செய்வதற்குண்டான முயற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். யாரோ ஒரு உதவி கிடைக்கும். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் அரசு துறை அரசியல்வாதிகள்லாம் திடீரென்று பப்ளிக்லேயே வருவார்கள். பெரிய பேர் புகழை பெறுவார்கள். படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு அனுகூலம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு முருகா முருகா என்று முருகரை சரணாகதி அடைவது ஏற்றம். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதும் நன்மை. கடகத்துக்கு வயிறு 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 விஷயம்தான் கவனம். வயிற்றிலிருந்து ஜீரணமாகக்கூடிய வயிற்றில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம். முதுகு தண்டோடம் திடீரென்று சிலருக்கு கோளாறு பண்ணும். கால் நரம்பு மறுத்து போக அளவுக்கு பிரச்சனைகளை காட்டும். மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய உபத்திரம் தேவையில்லாத குழப்பத்தை தரும். பொறுமையாக இருப்பது நன்மை தரும். அதேபோல் பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனையெல்லாம் பொறுமையாக கையாள்வது நன்மை. தொழிலில் காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ணமான நிவர்த்தி ஏற்படும். வாகன அமைப்பில் அதிக மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்று உங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழிலில் காணப்பட்டிருந்த நீண்ட நாள் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு நட்பு விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் புதிய வரவுகளுக்கு உண்டான ஆச்சரியத்தக்க முயற்சி. சுபகாரிய தடைகள் டக்கு டக்கென்று இப்போதே பண்ணால் மே மாதத்துக்குள்ளாக நன்மை ஏற்படும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றால் குறைஞ்சது 1 வருடம் 2 வருடம் இழுத்துவிடும். எது எப்படி என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படுவது, பெண்களுக்கு நன்மை ஏற்படுவது, நகை வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிவனை வழிபாடு பண்ணுவதும், சிவனை சரணாகதி அடைவதும், சிவ மந்திரங்களை கேட்பதும், இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது என்றால் ஓம் நமச்சிவாய சொல்வது நன்மை. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள், ஃப்ளூ, சளி தொந்தரவில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். முதலாளிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் மறந்து அந்யோன்யம் அதிகரிப்பது நன்மை. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். உத்தியோகத்தில் இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையும். பெற்றோர் பெரியோர் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பார்கள். இரத்தபந்த உறவுகள் உங்களுக்காக உறுதுணையாக இருப்பார்கள். டக்கென்று பேர் புகழை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சமூகத்தில் கண்டிப்பாக படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையில், ஆன்மீக துறையில் இருப்பவர்களெல்லாம் திடீர் புகழ் பெறுவார்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நல்லதும் சந்தோஷம் ஏற்படும். 40 வயது கடந்த பெண்களுக்கு மட்டும் ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கிறதா என்று பரிசோதித்து செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் கண்டிப்பாக வெளியிடம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். உள்ளூர் வெளியூர் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தடைப்பட்டிருந்த நிறைய விஷயங்கள் மாறும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வண்டி வாகன உபத்திரங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, வரக்கூடிய தை மாதத்திலிருந்து எல்லாமே சுபகாரியத்தில் இந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவிக்குண்டான சிறு சண்டைகள் மட்டும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
சிலருக்கு தேவையில்லாத வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் ஏற்படும். பஞ்சாயத்து ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ உறவினர் தலையீடோ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். சிம்ம ராசிக்காரர்கள் வாகன அமைப்பு மாற்றங்கள், அசையாமசைய பொருள் மாற்றங்கள் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிறைய நாட்கள் நான் உங்களுக்கு சரியில்லை என்றாலும் இந்த மாதம் இப்பொழுது கார்த்திகை மாதம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, நம்பிக்கை ஏற்படும். மன அழுத்தம் தீரும். உத்தியோகத்தில் தடை, வியாபாரத்தில் தடை, படிப்பில் தடை, தொழில் தடை எல்லாம் மாறும். டக்கென்று அனுகூலம் காணப்படும். புதிய முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது மனதில் ஏற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட கோளாறு, அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறில் மட்டும் கன்னி கவனமாக இருக்க வேண்டும். சுபவிரயம், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மையடையவர்கள். அரசியல்வாதிகளுக்கு டக்கென்று நல்ல செய்திகள் கிடைக்கும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம், தூக்கமின்மையை கவனமாக பார்த்து கொண்டால் மற்றவெல்லாம் கன்னிக்கு ஏற்றம். கன்னிக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோக நிமித்தமாக கடல் வழி பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது கடல் தாண்டி பயணங்களை மேற்கொள்ளலாம். கப்பலில் வேலை செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் பேசக்கூடியவர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ராகு கேது என்பது ஜன்மத்தில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் குடும்ப விஷயத்தில் அதீத கவனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதத்தில் மட்டும் கவனம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் கவனத்துடன் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பது கன்னிக்கு சுபிச்சம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. ராகவேந்தர் வழிபாடு, ரமண மகரிஷி வழிபாடு, ஸ்ரீ சாமியார் வழிபாடு, யோகி ராம் சூரத்குமார் வழிபாடு என்று மகான்கள் வழிபாடு செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலியில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தலைபாரமோ அலர்ஜியோ ஏற்படலாம். வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுத்தி தரும் துலா ராசிக்காரர்கள். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். டக்குன்னு சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய பிராப்தம். மனதில் பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பெரிய பிரச்சனைகள் தீரும். சுபகாரிய தடைகள் தீரும். டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். கண்டிப்பாக வார்த்தைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் மனவிட்டு பேசுங்கள். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் சுபிச்சத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆச்சரியம், அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். துளாராசிக்காரர்கள் குடும்பத்திலும் அதிக கவனமாக பேசுவதும் வெளிவட்டத்திலும் அதிக கவனமாக பேசுவது மட்டும் கவனமாக கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மிக மிக உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதேபோல் தெய்வீக பணிகளுக்கு, திருப்பணிகளுக்கும் பெரிய கைங்கரியம் உங்கள் மூலியமாக நடைபெறுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்திலும் பூர்வீகத்திலும் பேர் புகழ் நிலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கார்த்திகை மாதம் முழுவதும் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, தலைவலி சம்பந்தப்பட்ட கோளாறு, மயக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறு, இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் விஷயத்தில் கவனம். கண்டிப்பாக கண்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை. தேவையில்லாத தவறுகளை செய்துவிட்டு சிலர் உங்கள் மீது பழி போடலாம். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்திலும் கோபதாபம் கூடாது.
தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் நான் எச்சரிக்கை. அது எது நடக்கிறதோ நல்லதாக நடந்தால் போதும், கெட்டது நடக்கவில்லை என்றால் அதுவே உத்தமம். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு மிக மிக முக்கியம். அனுமன் சாலிசா உங்களை காப்பாற்றும், பதட்டத்தை குறைக்கும். சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் தஸ்தாவேஜுகள் எல்லாமே, இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். பயணங்கள் சமயத்தில் சிலர் தேவையில்லாத ஏதாவது பொருள்கள் கொடுத்தா நம்பிக்கையுடன் வாங்கி கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஃபோனில் யாருக்காவது ஏதாவது இப்படி நடந்து விட்டது, அப்படி நடந்து விட்டது என்று பதட்டம் பட்டு உங்களை ஏமாற்றுவதற்கு முயல்வார்கள். அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏமாற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் காணப்படுவதனால் அது முதல் 15 நாட்கள் மிக மிக கவனமாக இருப்பது விசேஷம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்க கேட்க அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக கழுத்து, சுளுக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். செவ்வாய் நீச்சம் என்பதனால் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசலாம். அதே சமயம் குடும்பத்திற்கு தேவையான பணம், முதலீடுகள் எல்லாம் அனுகூலத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதெல்லாம் தாங்கி பிடிப்பீர்கள். தாய்க்கு தேவையான விஷயத்தில் மனதார பேசுங்கள். தொலைதூரத்தில் இருந்தாலும் தாயுடன் ஃபோனில் பேசுவதோ வீடியோ காலில் பேசுவதோ உத்தமமான பலனையும் சந்தோஷத்தை தரும். தொழில்துறை மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடுடன் எலுமிச்சப்பழ ஊறுகாய் தானம் கொடுக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் இல்லாமல் சந்தோஷமும் அது சுபவிரய பிராப்தமும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அனுகூலங்கள் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் அதிக கவனம். அவர்களுடன் பேசி கொண்டிருப்பதும் ஆறுதலாக பேசுவதும் மிக மிக மகிழ்ச்சியும் மிக மிக சந்தோஷத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் விரயங்கள் காணப்படுவதனால் அதற்கு கோபம் கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். திருநாய்களுக்கு உணவளிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலம் காணப்படும். பைரவர் வழிபாடு, பைரவர் காயத்ரி பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும். மகர ராசிக்காரர்களுக்கு லாபம், சந்தோஷம் ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவமும் மிகப்பெரிய சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் மிக மிக அற்புதத்தை தரக்கூடிய மாதம் 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். அதே சமயம் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய், அலர்ஜி, சளி தொந்தரவு, வீசிங் கோளாறுகள், மன அழுத்தம் திடீரென்று ஏற்படலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மற்றபடி பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் தீங்குவது, இன்னொரு உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை கிடைப்பதும், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம், தொடர்ச்சியான பயணங்களை ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவு செல்வாக்கு ஏற்படும். வீடுகளை புதுப்பிப்பது, இன்டீரியரை மாற்றுவது, ட்ரெஸ்ஸுகளை வாங்குவது, நகைகளை வாங்குவது என்ற வண்டி வாகனங்களை மாற்றங்களை செய்வது போன்ற நல்ல விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம். சிலருக்கு ஐயப்ப மாலை போடக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். சந்தோஷமாக போடுவது மனநிலையில் தெம்பியும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் மகர ராசிக்காரர்களுக்கு. யோக பலனையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பூத கண்ணாடி ஆராய்ச்சி நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்கள், அதாவது கார்த்திகை மாதத்தின் முதல் 15 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு மிக அளவுக்கு நன்மையும் சந்தோஷமும் தருவதற்கு மகாலட்சுமி வழிபாடு.
மகாலட்சுமி வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த தடைகளை தவிடுபடியாக்கும். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸும் உத்தியோகமும் மாறும். படிப்பு தடை, உத்தியோக தடை, குழந்தைகள் மேலே இருந்த பெற்றோர்களுடைய கவலைகள் தீரும். டக்குன்று படிப்பு சம்பந்தப்பட்ட கடல் கடந்த பயணங்கள், விசா போன்ற பிரச்சனைகளில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் கிளியரன்ஸ் ஆகும். IELTS எக்ஸாம் எழுதக்கூடிய, செட்டில் ஆகக்கூடிய மற்ற ஊர்களுக்கு நினைத்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் நடப்பது ஆச்சரியமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் டக்குன்று மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தேகாரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனம். முதுகு தண்டுவடம், கழுத்து, முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம். முகத்தில் உள்ள உறுப்புகள் வாய், பல்லு, கண்ணு, காது, மூக்கு எல்லாமே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மூளை சம்பந்தப்பட்ட அமைப்பும் தலையில் இருப்பதனால் வண்டி வாகனத்திலும் ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். எதிரிகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் ஜெயிப்பார்கள், சந்தோஷத்தை பெறுவார்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நன்மை. குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அந்யோன்ய குறைபாடு நீங்கும். பிரிந்த தம்பதியினர் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வேலை நிமித்தமாக பிரிந்த தம்பதியினர் ஒன்றாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரிய பிரச்சனைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். ராகு கேது வழிபாடு நவகிரகத்தில் மிக மிக முக்கியம். கோளர் பதிகத்தை கேட்பதோ அல்லது கூறுவதோ உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படும். மிக மிக அதிக அளவுக்கு நன்மைகள் காணப்பட்டாலும் செவ்வாய்க்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், அகத்திக்கீரையை தவிர உணவளிப்பதும் தடைகளை தவிடுபடியாக்கும். இல்லை என்றால் எல்லா விதத்திலும் சோம்பல், மன வருத்தம், ஒரு மாதிரி இழுபறியாக நிலைமை, யாருக்கும் நமக்கும் பிடிக்காமல் போகிறது, எல்லோரும் நம்ம மீது குறை சொல்வது, யார் எது தப்பு பண்ணாலும் அது என்னால் தான் நடந்தது என்று வருத்தப்படுவதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், மேலதிகாரிகளிலும் தாய் வழி உறவும், தந்தை வழி உறவும் தகராமல் இல்லாமல் இருப்பது இந்த 15 நாட்கள் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் கார்த்திகை மாதத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது அமைப்பு இருப்பதனால் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சியை வெற்றி திருவினையாக்கும். வேறு மாநிலத்தில் போய் தொழில் தொடங்குவது, வேறு ஊரில் போய் தொழில் தொடங்குவது, வேறு கண்டு போகக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் உணவு தானம் அளிக்க எலுமிச்சப்பழ ஊறுகாவுடன் அந்த சனி ஓரையில் உணவு தானம் அளிக்க விரயங்கள் தடுத்து சந்தோஷமும் அனுகூலமும் லாபமும் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அதற்கேற்றவாறு பணவரவு உங்களுக்கு கிடைப்பது ஆச்சரியம், சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 16/11/2024 முதல் 30/11/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.